நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொலைதூர கிராமத்திற்கு செல்கிறாள் நாயகி தாரா. பாட்டி வீடு. குடும்பத்தில் பெரியவர் ஒருவர் இறந்து போனதால் இறுதிச் சடங்கிற்காக குடும்பத்தினர் அனைவரும் அங்கு கூடுகிறார்கள். அந்த வீட்டில் ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கும். அது பற்றி யாரும் பேச விரும்புவதில்லை. தாராவின் பாட்டி வீடு ஒரு பழமையான பெரிய மரத்தினாலான வீடு. சுற்றிலும் தென்னை மரங்கள். வீட்டின் முன் ஒரு பெரிய திண்ணை. உள்ளே நுழைந்ததும் ஒரு விசித்திரமான வாசனை. பழங்கால சந்தனம், பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் வேறு ஏதோ ஒன்று கலந்த வாசனை. அவள் சிறுவயதில் இந்த வீட்டில்தான் வளர்ந்தாள். ஆனால் இப்போதெல்லாம் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. மாலையில் இறுதிச் சடங்கு முடிந்து எல்லோரும் சோர்வாக இருந்தனர். இரவு உணவு முடிந்ததும் பெரியவர்கள் தனியாக ஒரு அறையில் ஆலோசனை செய்யத் தொடங்கினர். தாராவின் அம்மா அவளை அங்கு வரவேண்டாம் என்று சைகையிலேயே எச்சரித்தாள். இரவு 11 மணி இருக்கும். தாராவுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் வீட்டின் பின்புறம் இருந்த பழைய கிணற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது அவள் காதில் ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. யாரோ தமிழில் மெதுவாக பேசுவது போல இருந்தது. ஆனால் வார்த்தைகள் சரியாக புரியவில்லை. அது சரியாக புரியும் முன் அவள் தோளில் யாரோ ஒரு கை விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பினாள். அவள் பாட்டி. அம்மா, என்ன இங்க? உள்ள போ என்றார் பாட்டி. பாட்டி, யாரோ பேசுற மாதிரி இருக்கு என்றாள் தாரா. பாட்டி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு, ஒண்ணுமில்லமா, காத்து, உள்ளவா என்று இழுத்து கொண்டு போனார். மறுநாள் காலை தாரா வீட்டின் உள்ளே சுற்றி பார்த்தாள். அந்த பூட்டப்பட்ட அறையின் முன் நின்றாள். கதவு பழமையான தேக்கு மரத்தால் ஆனது. அதில் ஒரு பூட்டு தொங்கியது. பூட்டில் துருபிடித்திருந்தது. வருடக்கணக்கில் திறக்காத பூட்டு. அவள் கதவை தொட முயன்றாள். உடனே பின்னால் இருந்து ஒரு குரல், தொடாதே. திருப்பி பார்த்தாள். அவள் சித்தப்பா மகன் குமார். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. ஏன், என்ன இருக்காங்க என்று கேட்டாள் தாரா. ஒண்ணுமில்ல, பழைய சாமான்கள். ஆனால் அதை யாரும் திறக்கக்கூடாது, அப்பா சொல்லியிருக்கார் என்றான் குமார். அன்று இரவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது தாராவின் சித்தப்பாவுக்கு திடீரென்று மயக்கம். அவர் கீழே விழுந்தார். உடனே அவரை எடுத்து அறைக்கு கொண்டு போனார்கள். டாக்டருக்கு போன் செய்தார்கள். ஆனால் அது 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டார். சித்தப்பா படுத்திருந்த அறையில் தாராவும் அவள் அம்மாவும் இருந்தனர். திடீரென்று சித்தப்பாவின் கண்கள் விரிந்தன. அவர் வாய் திறந்து ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் குரல் வரவில்லை. அவர் வலது கையை தூக்கி மெதுவாக வீட்டின் உட்புறவிருக்கும் அந்த பூட்டப்பட்ட அறையை நோக்கி காண்பித்தார். அவர் உதடுகள் மெல்ல அசைந்தன. நான்காவது ஆள் என்று மெல்லிய குரலில் சொல்லி அவர் கண்களை மூடினார். அவர் இறந்துவிட்டார். சித்தப்பாவின் மரணத்திற்கு பிறகு வீட்டில் பதற்றம் அதிகமானது. தாராவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அந்த வீட்டில் எல்லோரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறார்கள். அவள் பாட்டி, அவள் அம்மா, குமார், எல்லோரும். அடுத்த நாள் இரவு தாரா தனியாக எழுந்து அந்த பூட்டப்பட்ட அறையின் கதவை உடைக்க முயன்றாள். ஆனால் கதவு மிகவும் பலமாக இருந்தது. அப்போது அவள் காதில் மறுபடியும் அந்த முணுமுணுப்பு கேட்டது. இம்முறை அது தெளிவாக இருந்தது. என்னை விடுங்கள், நான் சாகவில்லை, என்னை வெளியே விடுங்கள் என்று ஒரு பெண்ணின் குரல் அழுதது. தாராவுக்கு உடம்பு சிலிர்த்தது. அது உள்ளே இருந்து வரும் குரல். அறைக்குள் யாரோ இருக்கிறார்கள். தாரா பயந்து போய் அவள் அம்மாவின் அறைக்கு ஓடினாள். நடந்ததை சொன்னாள். அவள் அம்மாவின் முகம் சாம்பல் நிறமானது. அம்மா, உள்ள யாரோ இருக்காங்க, நாம போலீஸ் கூப்பிடலாமா என்று கேட்டாள் தாரா. அவள் அம்மா அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இல்லம்மா, வேண்டாம், நாளைக்கு எல்லாம் சொல்றேன் என்று மட்டும் சொன்னாள். ஆனால் தாராவால் தூங்க முடியவில்லை. நடுநிலை 2 மணி அளவில் அவள் எழுந்து மெதுவாக அந்த அறையின் முன் போய் நின்றாள். அவள் கையில் ஒரு பழைய சாவி இருந்தது. அது அவள் சித்தப்பாவின் பாக்கெட்டில் இருந்து கிடைத்தது. கையை நடுங்க வைத்துக்கொண்டு பூட்டை திறந்தாள். அறைக்குள் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த அறையில் ஒரு பழைய கட்டில் இருந்தது. அதில் யாரோ படுத்திருந்தார்கள். ஒரு மூதாட்டி. அவள் மெல்லிய மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவள் உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமாக இருந்தது. கண்கள் மட்டும் அகன்று வெறித்து பார்த்தன. தாரா பயத்தில் கத்தப்போனாள். ஆனால் அவள் வாய் அடைத்து போனது. அந்த மூதாட்டி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தது. அவள் தாராவை பார்த்து, வா,
நீதானா? என்ன பார்க்க வந்துட்டியா என்று கேட்டாள். இந்த குரல், இதே குரல்தான் கிணற்றங்கரையில் கேட்ட குரல், கதவின் பின்னாடி அழுத குரல். அப்போது பின்னால் படபடவென்று காலடி சத்தம் கேட்டது. தாராவின் அம்மா, பாட்டி, குமார் எல்லோரும் அங்கு வந்து நின்றனர். அவர்கள் முகத்தில் பயமில்லை, வெறுமை இருந்தது. அந்த மூதாட்டி சிரித்தது, ஒரு பயங்கரமான சிரிப்பு. உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டாள். தாராவின் அம்மா முன்னால் வந்து, தாரா, இவள் உன் பாட்டி என்றாள் தாராவின் அம்மா. தாரா குழப்பத்துடன், எனக்கு பாட்டி இருக்காங்களே, இவங்கதானே என்று தன் பாட்டியை காட்டினாள். அப்போது அந்த கட்டிலில் இருந்த மூதாட்டி கூறினாள், இல்லம்மா, நான் தான் உன் நிஜமான பாட்டி. வெளியே நிற்பவள் அவள் வேறு யாரோ என்றால் தாராவின் தலை சுற்றியது. வெளியே நின்ற பாட்டி, அதாவது அந்த ஆவி, இப்போது பேசியது. உனக்கு இப்போது உண்மை தெரிந்துவிட்டது தாரா. நீயும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். உனக்கு பதிலாக இந்த கிழவி இறக்கட்டும், அல்லது நீ இறந்து அவள் வெளியே வரட்டும். நான்காவது ஆள் யார் தெரியுமா? நானும், நீயும், உன் நிஜமான அம்மாவின் ஆவியும், உன் நிஜமான பாட்டியும். நாங்கள் நால்வரும் தான் இந்த வீட்டில் சிக்கியவர்கள். தாரா நிஜ பாட்டியை பார்த்தாள், பின்னர் ஆவியை பார்த்தாள். அவள் நிஜமான அம்மாவின் ஆவி எங்கோ இருப்பதாக பாட்டி சொன்னாள். இப்போது அவள் குழம்பி போனாள். யார் நிஜம், யார் பொய்? அவள் மெதுவாக கையை நீட்டி ஆவியின் முகத்தை தொட்டு பார்த்தாள். அது பஞ்சு போல் இருந்தது. உடனே அந்த ஆவியின் கண்களிலிருந்து இரத்தக் கண்ணீர் வடிந்தது. நானும் ஒரு காலத்தில் மனிதன்தான் தாரா, ஆனால் என்னை யாரும் நேசிக்கவில்லை. நான் உனக்காக உருவாக்கப்பட்டேன். இப்போது என்னை அழிக்காதே, எனக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டும். தாராவின் மனம் இரண்டாக பிளந்தது. ஒரு பக்கம் அவள் நிஜ பாட்டி, மறுபக்கம் அவளை வளர்த்த ஆவி. அவள் எடுத்த முடிவு என்ன? அவள் நிஜ பாட்டியின் அருகில் சென்று அவளை அணைத்துக்கொண்டு திரும்பி ஆவியை பார்த்து சொன்னாள், உனக்கு நன்றி, என்னை வளர்த்ததற்கு. ஆனால் நீ இங்கு வந்ததே தவறு. இப்போது நீ போக வேண்டிய இடத்திற்கு போ. ஆவி கோபமாக மாறியது. அதன் உருவம் சிதையத் தொடங்கியது. அது கத்தியது. அடுத்த நிமிடம் அந்த ஆவி மறைந்து போனது. விடியற்காலை வெளிச்சம் பரவியது. தாராவும் அவள் நிஜ பாட்டியும் வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். கதையின் கடைசி வரிகள். வீடு இப்போது காலியாக இருந்தது. குமாரும் மற்றவர்களும் எங்கோ மறைந்து போயிருந்தனர். அவர்களும் ஆவிகளாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருந்த உண்மையான மனிதர்களாக இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் இன்னும் நான்காவது ஆள் இருக்கத்தான் செய்கிறாள். முற்றும்.